கடந்த 1.5 வருஷமா எனக்கு சுகர் ரொம்ப ஹையா இருந்தது. ஸோ நான் ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே எடுக்காமையே தான் நானே பயந்து போய் தான் இருந்தேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம போனால் சுகருக்கு வந்து வருஷம் பூரா மெடிசின் சாப்பிடணும், அந்த ஒரு பயத்தில் நான் எடுக்காம இருந்தேன். பார்க்கும்போது சார் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 1 மந்த்துக்கு மெடிசின் கொடுத்தாங்க. 10 days வீட்டில் வந்து மருந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப வசதியாக இருந்தது எனக்கு. ஸோ நான் காலையிலையும் சாயங்காலமும் கரெக்டாக போய் 10 நாள் எடுத்துட்டு மெடிசினும் கண்டினியூ பண்ணேன். எனக்கு 1 மந்த்லேயே சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலும் இருந்தது, எனக்கு அதிகமாக இருந்தது. கொலஸ்ட்ராலுக்கும் சார் வந்து டேப்லெட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு இப்போ நான் நல்லா இருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி. நம்ம தமிழ் மக்களே அனைவருக்கும் வணக்கம். சில பேருக்கு வந்து சோரியாசிஸ் இருக்கு, சோரியாசிஸ் தோல் வியாதி, அப்புறம் வந்து ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் அலர்ஜியா தான் பிறக்கும். ஸ்கின் அலர்ஜி முத்து போயிடுச்சுன்னா தோல் வியாதி வரும், தோல் வியாதி முத்து போயிடுச்சுன்னா சோரியாசிஸ் வரும். இதுக்கு வரது காரணம் என்னன்னா மெயின் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுக்காக தான் வரும் மக்கள். இதனால என்ன ஆகுமான உடம்புக்குள்ளார பாத்தீங்கன்னா பிளட்டுக்குள்ளார வந்து பார்த்து பிளட் கிளியர் இருக்கு. நிறைய பேர் தெரியாது, இது விளக்கமா சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து பாத்துருக்குதானா பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து கிளியர் இல்லாதனால வர பிரச்சனைகள் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பிளட் வந்து கிருமிகள் இருக்கும், சின்ன 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 கிருமிகள்னு சொல்லுவாங்க, அதனால வரும் சில பேருக்கு வந்து பிளட்ல வந்து ரத்தத்துல வந்து டெஸ்ட் மாதிரி தயாராகும். ரத்தத்துல வந்து சுத்தம் இல்லாம டெஸ்ட் மாதிரி தயாராகும் போது அதனால வர பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும் மக்கள். நான் அதனால என்ன சொல்றேன்னா, எல்லாருக்கும் எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் டெஸ்ட் அலர்ஜி, தோல் வியாதி, ஸ்கின் அலர்ஜி, அரிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எது இருந்தாலும் ஒருக்கு வந்து என்ன பாருங்கள். நீங்க வர முடியலன்னா என்ன கூப்பிட்டாச்சு, நானும் வந்து நேரடியாக வந்து பார்த்துட்டு அது எதுனாலும் ஒரு தானே நாடி பிடிச்சி நானே கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு தகுந்த நம்ம வைத்தியம் செஞ்சிருக்குதுன்னா 100% கம்ப்ளீட்டா கிளியர் ஆகி போயிடும், 100% சுகம் வரும். நீங்க எங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு நல்லா ஆகாம இருந்தாலும் நான் கண்டிப்பா நல்லா செஞ்சு கொடுத்துட்றேன், நான் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் மக்களே. நம்ம மருந்து வந்து சில பேருக்கு சிறப்பு வரும், சில பேர் பவுடர் வரும், சில பேர் வந்து மாத்திரைகளாட்டும் வந்துடும். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும் மக்கள். எல்லாருக்கும் ஒரே மருந்து வராது. ஏன்னா இது ஏஜுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுக்கணும். லேடிஸ்க்கு ஒரு மாதிரி வரும், ஜென்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால மக்களை நம்பிக்கையோட வாங்க. மருந்து சாப்பிட்ற விஷயத்துல வந்து நீங்க எந்த மாதிரி பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது வந்து மூலிகை மருந்து, சோறு மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நேச்சுரல் ஹெர்பல் மெடிசின்ஸ் எல்லாமே நீங்க தைரியமா சாப்பிடலாம். 100% ரியாக்ஷன் சைட் எஃபெக்ட் 100% இல்ல மக்கள். நம்ம மகா கேரளா ஆயுர்வேதிக் கிளினிக் நாங்க இருக்கிற இடம் வந்து லாகூர்னியா தோந்தோ ஸ்டாப்ல இருக்கிறோம். நமக்கு இந்த கிளினிக் தவிர நமக்கு எந்த இடத்துல நம்ம கிளினிக் இல்ல பாரிஸ்குள்ளார மக்களே. அனைவருக்கும் வணக்கம். மெஸ்ஸி. வணக்கம் சார், என் பேர் கார்த்திகா. நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. வண்டியிலேருந்து கீழே விழுந்து கையில் அடி, முட்டியில் அடி, தோள்பட்டையெல்லாம் பயங்கர வலி. அதுக்கப்புறம் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பு வழியாக பாதிப்பாகி வந்து வெரிகோசிஸ் இருக்குது, லம்பார் ஸ்பாண்டிலைட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டர்ஸ் இருக்குது. இப்படின்னு இந்த 3 நரம்பு பிரச்சனைக்கு வந்து நான் பார்க்க வந்தேன். சார் தான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த நரம்பு பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கழுத்துலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற நரம்புகளை எல்லாம் சரி பண்ணி ஒரே நாளில் எனக்கு ஒரு 30% வலி வந்து சரியாயிடுச்சு. 6 வருஷமாக நான் வலியில் அவ்வளோ ரொம்ப துடித்தேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் உடம்புல 99% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. சாரை பார்த்தாலும் அந்த இன்னும் பேலன்ஸ் இருக்கிற அந்த 0.01% வந்து சார் சரி பண்ணி கொடுத்துருவாங்கங்கிற ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி.